வணக்கம் மக்களே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னா, ஸோ ஒரு 2 பேர் இருக்காங்க. யாரெலாம்னா அனிதாவும் ஜகுவும். இவங்க 2 பேரும் ஒரு கப்பல். ஸோ அனிதா வந்து ரொம்ப நல்லா வேலை செய்கிற பொண்ணு. அதே இது ஜகு இருக்கிறதுலே சோம்பேறியான பையன். அனிதா வந்து இந்த குடும்பத்தை எப்படியாவது நல்வழிக்கு நம்ம பெரிய பணக்காரங்களாகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைக்கலான்னு. பட் ஜகு அதுக்கு எதுக்குமே ஓகே சொல்ல மாட்டான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, டெய்லியும் வந்து அனிதா வந்து விவசாயம் செய்கிறாங்க. விவசாயம் செஞ்சு அதில் வர்ற காய்கறியை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கிறாங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க விவசாயம் முடிஞ்சு அந்த காய்கறியெல்லாம் விற்றுட்டு வர்ற நேரம் நல்லா மழை பெய்யுது. மழை பெய்யும்போது அவங்களால நிற்கிறதுக்கு எந்த இடம் இல்லை. பக்கத்தில் பார்க்காங்க, ஒரு குடிசை வீடு இருக்குது. அந்த குடிசை வீட்டுக்கு முன்னாடி, அந்த கூரைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. நின்று கொஞ்ச நேரம் இருக்கவும் உள்ளே இருந்து ஒரு வயசான ஒரு தாத்தா வர்றாங்க. தாத்தா வந்து ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்க விடாமல் இருக்கிறதுனால அவங்க உள்ளே வர சொல்கிறாங்க. உள்ளே வரும்போது அவங்க வந்து அனிதா அவங்கள பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஜகுவை பற்றியும் அவங்கள பற்றியும் சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த வயசான தாத்தா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பீன் சீடை கொடுக்குறாங்க. அந்த பீன் சீட் கொடுத்து, நீ இதை வந்து விளைவிச்சனா இதில் வர்ற வெஜிடபிள் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். யாருமே இது வரைக்கும் அதை வந்து விளைவிச்சதில்லை. ஸோ உனக்கு நல்ல வந்து வருமானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அதை கேட்டு அவங்க எந்த வழியில், அதாவது எந்த முறை செஞ்சு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு வச்சுட்டு வீட்டுக்கு போய் அந்த மாதிரி செய்கிறாங்க. செஞ்ச உடனே அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு விளைச்சலும் வருது. அந்த விளைச்சலை டெய்லியும் கொண்டு போய் விற்கிறாங்க. அந்த பீன் சீடு உள்ள அந்த செடி வந்து நல்லா வளர்ந்துருச்சு. வளர்ந்து ஹெவனுக்கு போகிற லெவலுக்கு, அந்த லெவல் வளர்த்தியாக இருக்குது. இவங்க வந்து அவங்களுக்கு எட்டினா மட்டும் அவங்க வந்து எடுத்து பறிக்கிறாங்க. பறிச்சுட்டு போகிறாங்க. அதை வச்சு அவங்க வந்து குடும்பத்தை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு நல்லா இப்போ வருமானம் வருது. அதை பார்த்து அந்த ஜகு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட கணவரான ஜகு போய் வந்து அந்த பீன் எப்படி இருக்குது, அங்கே மேலே ஏறி என்னதான் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு அவங்க இருக்காங்க. ஸோ இவங்க மார்க்கெட்டுக்கு போனாங்கன்னா வர்றதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம அனிதா எப்போ மார்க்கெட்டு போகிறாங்களோ அந்த டைமை பார்த்து வச்சுட்டு ஜகு அந்த மரத்துக்கு மேலே ஏறுறாங்க. அந்த கிளைம் பண்ணி மேலே போனால் மேலே வந்து ஒரு டோர் இருக்குது. அந்த இது வானத்தை நோக்கி இருக்குது. அந்த வானத்தில் ஒரு டோர் இருக்குது. அந்த டோரை தட்டுறாங்க. நாக்குன்னு தட்டும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து யார் இது, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே ஜகு சொல்கிறாங்க, நான் தான் ஜகு. உடனே ஜகுனா யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நான் தான் அனிதாவோட ஹஸ்பண்ட் ஜகு. சரி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அங்கே உள்ளேருந்து அவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பீன்ஸ் வேணும்னு நான் சொல்ல முடியாது. பீன்ஸ்னால் கேட்டால் என்ன பிரயோஜனம் இருக்குது, என்ன வேணும் கேட்குறாங்களே, பீன்ஸ்லேருந்து எனக்கு மணி தானே வேணும் அப்படின்னு சொல்லி அவர் டைரெக்டாக எனக்கு வந்து மணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ மணி சொன்னதுனால அவங்களும் சரி ஓகே நான் தாரேன்னு மணி கொடுத்துருவாங்க. அவங்க கீழே இறங்கி வர்றதுக்குள்ளே கீழே மணி இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக் போகும். அனிதா வந்து அதே மாதிரி அவங்க விளைச்சல்லாம் முடிஞ்சு மறுபடியும் மார்க்கெட் போவாங்க. அப்போது இந்த ஜகுக்கு வந்து மணியெல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஏதாவது கேட்க போகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த செடியில் ஏறுவாங்க. அந்த கொடியில் ஏறி அங்கே மேலே போகும்போது அங்கே ஒரு டோர் இருக்குது. அந்த டோரை மறுபடியும் தட்டுறாங்க, நாக்குன்னு. ஸோ அதே மாதிரி அதே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் ஜகு, அதாவது அனிதாவோட ஹஸ்பண்ட்னு சொல்லிடுறாங்க. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த ஜகு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வில்லேஜ்லேயே நான் வந்து ஒரு பணக்கார ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்க வந்து வில்லேஜ்லேயே ஒரு பணக்கார ஆளாக மாறிட்டாங்க. சரி, இதை வந்து அந்த ஒய்ஃப்க்கும் தெரியப்படுத்துகிறாங்க. பட் இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அதை வந்து ஜகு கேட்குறதா இல்லை. மறுபடியும் 1 வீக் கழித்து நம்ம அனிதா வந்து மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போகும்போது ஜகு வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா, இவங்க வந்து ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க எல்லா மக்களையும். இவங்க எவ்வளோ ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்தாலும் இவங்க வீட்டுக்கு வராமல் ஒரு கிங் வந்து அதே சேம் டைம் இன்வைட் பண்ணதுனால எல்லா மக்களும் கிங் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அப்போனா நம்ம வந்து கிங்காக தான் மாறணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இப்போது அவங்க மேலே ஏறுறாங்க. மேலே ஏறும்போது அங்கே போய் கதவு தட்டுறாங்க. கதவு தட்டும்போது நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் தான் ஜகு, அதாவது அனிதாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க இப்போ கோவத்தோட உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு கிங்காக மாறணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லின்னு விட்டுறாங்க. ஸோ அவங்க கீழே வந்தால் அவர் வந்து ஒரு கிங்காக மாறிட்டாங்க. பட் அனிதா வந்து அந்த குவீன் போஸ்ட்டை ஏற்றுக்கிறதா இல்லை. அவங்க அதே மாதிரி அந்த விவசாயத்தை தான் செய்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காலங்கள் போகுது. அந்த கிங் வந்து காடை தேடி தான் போகிறாங்க. எல்லாருமே காடை தேடி தான் போகிறாங்க. அது தெரிஞ்சு
1 வீக் ஆகுது. அதே மாதிரி அனிதா மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜகு அதே மாதிரி அங்கே ட்ரீயில் கிளைம் பண்ணி அங்கே மேலே போகிறாங்க. மேலே போய் அதே மாதிரி கதவை தட்டுறாங்க, நாக்குன்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நான் தான் ஜகு, அனிதாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன தான் இப்போ வேணும்னு ரொம்ப கோபத்தோடு அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ அந்த ஜகு என்ன சொல்கிறாருன்னா, நான் கடவுளாக மாறணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவங்க சிரிச்சுக்கிட்டே, நான் உன்னை அப்போவே ரொம்ப வார்ன் பண்ணேன், அதாவது நீ ரிட்டன் பேராசையோடு கேட்குற அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த கொடியும் மறைஞ்சு போயிடுது. மேலேருந்து ஜகு கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தால் அவங்க முன்னாடி இருந்து அதே நிலைமைக்கு போயிட்டாங்க. அதாவது எப்படி கஷ்டப்படுறவங்களாம் இருந்தாங்களோ அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்த அந்த பீன்ஸ் அந்த செடியே இல்லை. ஸோ இந்த அனிதா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. பார்த்தா அவங்க விளைவிச்ச ஒரு பீன்ஸ் கூட இல்லை, ஒரே ஒரு பீன்ஸ் மட்டும் இருக்குது. அது அவங்களுக்கு கடைசியில் பார்க்கும்போது தெரிய வருது. அந்த பீன்ஸில் இது வரைக்கும் உள்ள பீன்ஸுக்கு விதையே இல்லை. ஸோ இப்போ உள்ள பீன்ஸு ஒரே ஒரு பீன்ஸ் இருந்தாலும் அதில் விதை இருக்குது. ஸோ கடவுள் என்ன அவங்கக்கிட்ட சொல்கிறாங்கன்னா, நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு உழைப்ப ஜகு கேட்டதுனால ஒவ்வொன்றும் அவனுக்கு கொடுத்தேன். பட் அவன் பேராசை மீறி நான் கடவுளாகவே மாறணும்னு கேட்குறான். அதனால் நான் இப்போ ஒரு பீன்ஸ் விதை உள்ளது கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கஷ்டப்பட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஜகுவும் தன்னோட தவறெல்லாம் உணர்ந்துட்டு அந்த அனிதா கூட சேர்ந்து அந்த பீன்ஸை விதைக்கிறாங்க. அதில் வர்ற விளைச்சலை 2 பேரும் சேர்ந்து உழைச்சி அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னு அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதையுமே நமக்கு உடனுக்குடன் கிடைக்கிறது நிலைக்காது. ஸோ சீக்கிரமாக கிடைக்கிறது, அதாவது ஸ்மார்ட்டஸ்ட் வேயில் போய் ஏதாவது எடுக்கணும், அதாவது ஷார்ட்கட்டில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கையில் என்ன இருக்குதோ அதுதான் கடைசி வரையும் நமக்கு லாங் லாஸ்ட் ஆகும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பாய்.